நீங்க சந்தோஷமா இருங்க. உங்களோட ரொட்டியை சாப்பிட்டுட்டு உங்களோட வேலையை பாருங்க. அதை விட்டுட்டு இந்தியாவை தாக்கணும், இந்திய மக்களை எதிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட இருந்து குண்டுகளும் தோட்டாக்களும் துப்பாக்கிகளும் தான் பேசும் அப்படின்னு நேத்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. பிரைம் மினிஸ்டரை இன்வைட் பண்ணும் பொழுது மக்களோட கைகள்ல கட்சி கொடி எதுவும் இல்லைங்க, எல்லாருடைய கைகள்லயும் தேசிய கொடியை வச்சு பிரைம் மினிஸ்டர் வரவேற்றாங்க. பிரைம் மினிஸ்டர் நேத்து பேச அந்த ஒரு இடமும் ரொம்பவே ஸ்பெஷல். குஜராத்ல ஹட்ச் அப்படிங்கிற ஒரு பகுதி, இது பாகிஸ்தான் பார்டருக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்குங்க. இந்த இடத்துக்கு இன்னொரு ஹிஸ்டரியும் இருக்கு. 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வேலையா பாகிஸ்தான் அங்க இருக்கிற அந்த ஏர் ஸ்பேஸ் அந்த பகுதியை டேமேஜ் பண்ணிடுறாங்க. சோ அதை சரி பண்றதுக்கு அங்க இருக்கிற அந்த உள்ளூர் லேடிஸுங்க 300 பேர் அப்ப 1971 என்ன இருக்குங்க, கடப்பாறை மண்வெட்டி இதையெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட 72 மணி நேரத்துக்குள்ள அந்த இடத்த ராணுவத்தோட சேர்ந்து சரி பண்றாங்க. அப்ப பெண்கள் அப்படிங்கிறவங்க அன்னைக்கே அந்த அளவுக்கு தைரியமா வெளியில ஒரு போர் நடக்குது, பரவாயில்ல நான் என் நாட்டுக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் அங்க மெனக்கெட்டு வேலை செஞ்ச பெண்களை நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஒரு சிலரை நேற்று பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்து பேசியிருக்காருங்க. பிரைம் மினிஸ்டருடைய ஸ்பீச்ல நேற்று பாகிஸ்தான் மக்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாருங்க. அதாவது சுதந்திரம் அப்படிங்கிறது நம்ம ரெண்டு நாடுகளும் ஒன்னாதான் வாங்கணும். ஆனா இன்னைக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம மேல மேல போய்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு பொருளாதாரத்தில் நம்ம 4வது இடத்துக்கு போயிருக்கிறோம். ஆனா பாகிஸ்தான் இன்னும் கீழே போய்கிட்டே இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா நம்ம டூரிசம் வளர்த்திட்டு இருக்கிறோங்க, ஆனா அவங்க அங்க டெரரிசம் வளர்த்திட்டு இருக்காங்க. இந்த டெரரிசம் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த பணம் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய ராணுவத்துக்கும் அங்க இருக்கிற அரசுக்கும் தான் போகுமோ தவிர மக்களுக்கு இதனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அங்க நிறைய இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்காங்க. அதனால மக்களே நீங்க முழிச்சுக்கோங்க, நீங்க எழுந்து வெளியில வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று பேசி. அப்ப ஆபரேஷன் சிந்தூர் முடியலையா, அப்ப இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாங்க இன்னும் முடியல. நம்ம பாஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம்.